friends, welcome back to our channel. Happy Varum! இன்னைக்கு எப்போ சொல்கிற மாதிரி ஒரு சூப்பரான vlog தான். நிலானிகா குட்டியோட பர்த்டே ப்ளஸ் எங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்டையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஸோ இப்போ வந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் கூட தான் புக் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபோ மட்டும் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து மியோல்டார்ஃப்னு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாசா இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் கிடைக்காதுங்க. பட் வந்து நான் ரொம்ப ஆர்வமாக போனேன். அப்படி இவங்க என்ன தான் வகை வகையாக வந்து சாப்பிட்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம ஊர் ஹோட்டல்லலாம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா வடை, சாம்பார், இட்லி, பொங்கல் அப்படின்ட்டு அப்படியே விதவிதமாக வச்சுருப்பாங்கள்ல. இவங்களோட அந்த விதவிதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு தான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம சொல்வோம்ல, அந்த இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி யூரோப்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அந்த சோர்டோ ப்ரெட்டு, அதுக்கப்புறம் நார்மல் வீட் ப்ரெட்டு, ஒயிட் ப்ரெட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்கங்க. அதுக்கு கூட அந்த மேலே தடவி நம்ம சாப்பிடுவோம்ல, அதுதான் வகை வகையாக வச்சுருந்தாங்க. என்னென்னமோ விதவிதமான ஜாம்ஸு, அதுக்கப்புறம் சீஸு, நியூட்டல்லாலாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களோட வெரைட்டியை அந்த ஸ்ப்ரெட்லேயே காட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீரியல்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நிறைய விதமான சீட்ஸு, நட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு தனி கவுண்டரில் ஹெல்த்தியர் ஆப்ஷன், சுகர், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே விதவிதமாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டு டயட்டுன்ற பேரில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூட்டல்லா ஸ்ப்ரெட்டெல்லாம் போட்டு ஆசைக்கு சாப்பிட வேண்டியது. இந்த ட்ரிப்பெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ப்ராப்பரான ஃபுட்டே வந்து சாப்பிட நினச்சாலும் இந்த மாதிரி டெம்ப் பண்ணி சாப்பிட விட மாட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளஷ் தான் வச்சுருந்தாங்க. லைக் சிக்கனோட ஹேம் அந்த மாதிரி சாசேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விதமான சீஸு, யோகர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி மிஷின்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து செட்டில் ஆயாச்சு. ஸோ இதான் வந்து என்னோடய பிளேட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சது புரிஞ்சதுன்ட்டு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போட்டு வந்திருக்கிறேன். நம்ம ஊர் பிரேக்ஃபாஸ்ட் தட்டில் எப்படி இருக்கும், நல்லா கலர் கலராக அப்படியே இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, வடைன்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷன் இல்லை பாஸ், இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. அண்டு எங்கள் டேபிள்லேருந்து வியூ வந்து இப்படி தாங்க இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரொட்டீனுக்கு அப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இந்த ட்ரிப்பில். ஏன்னா எப்பயும் போல் குக்கிங்கு, கிளாஸு, நிலானிகாவை பார்த்துக்கிறதுன்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி வீட்டை விட்டு எந்த ஒர்க்கும் இல்லை, இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வெசல்ஸை வாஷ் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்கள், அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நல்லா வந்து நாங்கள் சின்ன சின்ன மொமெண்ட்ஸையும் எப்பயும் என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்பயும் வந்து என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம். What is love? I eating muesli. Happy birthday Nila. Thank you. எனக்கு gift வாங்கி வரேன். கிஃப்ட்லேயே இருக்காமாம்மா இவ என் பர்த்டேக்கு gift வாங்கி வரேன். பண்ணுறாள் நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. நாங்களே அப்படி தான் இருக்கோம். சரி, அப்படியே வந்து ஒரு கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டோங்க. ஸோ இன்றைக்கி இதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட். இந்த பர்த்டே கேர்ள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கா, நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு ரூமை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா இருந்துச்சுங்க. பட் ரூம்ஸ் தான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. மற்றபடி ஃபுட்டெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான். ரூம்ஸை வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ருக்கு வந்து போகிறோம். ஸோ இந்த ட்ரிப் வந்து நிலானிகா பர்த்டே வந்தாலும் இதுதான் மெயின் விஷயம். நாங்கள் வந்து இந்த ட்ரிப்க்கு வந்தது.
ஓகேங்க, பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல கார் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மெயின் ட்ரிப்பு பிளான் பண்ணது. நிலானிகா பர்த்டேவும் வந்து பிளான் பண்ணணும், அப்படியே இந்த காரும் வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து மியூல்டார்ஃப் வந்தோம். மியூல்டார்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் ஒரு ஹப்பு மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து வாங்குகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரைஸ் பாயிண்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த டிசிஷனுக்கு. No, the day when you pick up the car. Okay. When did you register the car? A week before, maybe. I think. அண்ட் எங்கள் மாமாவை இப்படி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களோட ரொம்ப நாளோட கனவு, கோல், விஷ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தெரியும். ஏன்னா இவங்களுக்கு அவ்வளோ வந்து கார் ட்ரைவ் பண்ணவும் காரும் வந்து ரொம்ப பிடிக்கும். கார் டிரைவிங்னு அப்படியே ரேசர் அந்த அளவுக்குலாம் இல்லை, அது ஒரு ட்ரைவ் பிடிக்கும்ல, ட்ரைவ் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலி ரொம்ப நாள் வந்து யோசித்து வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு எங்கள் மாமா கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்தாங்க, கார் கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் தான் வந்து லைக் ஓகே இது வாங்கினா நம்மளுக்கு என்ன யூஸ் இருக்கும் என்ன யூஸ் இருக்காது அப்படிலாம் சொல்லி கொஞ்ச நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணேன். பட் ஃபைனலி எங்களுக்கு இந்த டைம் வந்து ஓகேன்னு தோணுனால ஃபைனலாக வந்து புக் பண்ணி வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், நம்பர் பிளேட்டு வந்து வரும்போதே நம்ம சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம நம்பர் பிளேட் கொண்டு வரணும், எடுத்துகிட்டு வந்து மாற்றியாச்சு. R ஃபார் ராம், K ஃபார் கவி, அப்புறம் எங்களோட லக்கி நம்பரெல்லாம் வந்து போட்டு நம்பர் பிளேட் வந்து டிசைன் பண்ணியாச்சு. எங்களோட காரில் ஃபர்ஸ்ட் வீடியோ. காரில் பாட்டு பார்த்தீங்கல்ல, என்னதான் அது ஜெர்மன் காராக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்தியன்ஸ்டான்ற மாதிரி எடுத்ததும் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசமெல்லாம் போட்டு எங்கள் மாமா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளோட அந்த இன்னர் கேரக்டர்லாம் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு ஆதாரம் தான் இந்த சாங்கெல்லாம். ஸோ இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லீசிங்க்கு தாங்க எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே கண்டிப்பாக புதுசு வாங்கலாம், பட் புதுசு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. எல்லா அப்ராட்லேயும் சொல்கிற அதே ரீசன் தான். ஏன்னா சிங்கப்பூர்லேயும் ஒரு புது கார் வாங்கணுன்னாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஜெர்மன் கார் இருந்தாலுமே இங்கேயுமே வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் கார் வந்து அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அது பின்னாடி இருக்கிற ரிசர்ச்க்கெலாம் நான் போகல, ஒரு ஜென்ரல் காமன் மேனோட இது தானே. ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். அதனால் புது கார் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்து டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே செகண்ட் ஹேண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் அதுக்கப்புறம் லீசிங் வந்து ரொம்ப ரொம்ப காமன், எல்லோரும் வந்து காமனாக பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு லீசிங்கும் போது எங்களுக்கு வந்து புதுசில் ரொம்ப வந்து யோசித்தோம், செகண்ட் ஹேண்ட் வாங்கிடலாமா இல்லை லீசிங் போகலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேரை விசாரித்தோம். அப்புறம் எங்கள் மாமாவோட ஜெர்மன் கொலீக்ஸ்கிட்டலாம் நாங்கள் வந்து கேட்டப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி லீஸ்க்கு வந்து எடுத்து அப்பப்போ அந்தந்த கார்ஸை வந்து ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் லீசிங்கில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தெரியாத நாட்டில் வந்து கார் வாங்குகிறோம், அதனால் ஃபஸ்ட்டு லீசிங்க்கு போகலாம். எப்படி இப்போ ஏன்னா நாங்கள் வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த பற்றிலாம் வந்து நல்லா தெரியணும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லீசிங்க்கு ஒரு 2 years மாதிரி பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கார் வந்து வாங்கணும். அண்டு இன்னொன்று என்னென்னா, நம்மளே இப்போ தான் இந்த கண்ட்ரிக்கு புதுசு, இன்னும் நம்ம வந்து பிஆர் எடுக்கல. ஒரு ஏஷியன் கண்ட்ரினா கூட ஓகேடா அப்படின்ட்டு ரிஸ்க் எடுத்து பண்ணலாம். பட் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு நல்லா பேச கற்றுக்கணும், அதுக்கப்புறம் பிஆர் அந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலான்றது இன்னொரு ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீசிங் கார் வந்து பெட்டர் அப்படின்னு தோணுனதுனால தாங்க நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ ஃபைனலி எங்களோட விஷ் வந்து நிறைவேறிடுச்சு. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்ரெடி
ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து ப்ளஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இவ்வளோ பேசினேன், பட் என்ன கார் வாங்கணுன்றதே நான் வந்து சொல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. ஸோ என்ன கார்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Taigo தாங்க எடுத்திருந்தோம். இன்னொன்று வந்து யோசித்தோம், ஹையர் எண்டெல்லாம் வந்து இப்போதைக்கு போக வேணாம், எல்லாமே அதே சேம் ரீசன்காக தான். ஏன்னா இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் வேறு. ஸோ கம்ப்ளீட்லி எல்லாமே நியூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்சி காம்பேக்டாக ஒரு எஸ்யூவி இருக்கணும்ட்டு தான் நாங்கள் திங்க் பண்ணி வாங்கினது. அழகாக போஸ் கொடுக்கணும். இது என்ன போஸ்? அழகாக கொடு. இது அழகா? அழகு குட்டி மாதிரி இருக்கே நாக்கு. ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹோட்டல் ரூம் வந்து செக்இன் பண்ணியிருக்கிறோம். இதுவுமே வந்து பிளாஸா தான். பட் லாஸ்ட் ரூம் வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது வந்து ரெண்டுமே ஒரே பிரான்ச் தான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக நல்லா இருந்துச்சு. பட் இது வந்து உண்மையாக அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரியல, மேபி இது மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால இப்படி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங்லேருந்து நல்லா பிஸியான டேவாக இருந்துச்சு இது. அண்ட் இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட் ரூம் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை அவ்வளோவா அப்படின்னு, டீசெண்டாக இருந்துச்சு பட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இந்த ரூமும் அவங்களும் அதே பிளாஸா என்னோடது தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் மியூனிக் கொஞ்சம் மெயின்லேயே இருந்துச்சு. மேபி லாஸ்ட் பிளாஸா இன் வந்து இன்டீரியராக இருந்ததுனால அப்படி ரூம்ஸ் வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரில. பட் இந்த ரூம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. கொஞ்சமாக குடிக்கும். அண்ட் நிலாவோட பர்த்டே செலிப்ரேஷனும் வந்து இந்த ரூமில் தாங்க நாங்கள் வந்து பண்ண போகிறோம் இப்போ. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த சோஃபா கலர்ஸ் எல்லாம் பார்த்ததும் எங்களுக்கு வந்து ஓகே நல்லா பிரைட்டனப்பாக இருக்குது, நம்ம இங்கேயே வந்து அழகாக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க, அதனால் இப்படியே வந்து பிளான் பண்ணோம். அண்ட் இந்த ரூமில் இருந்து வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ பார்த்திங்கன்னா லாங் விண்டோஸ் தான் இங்கே இருக்குமா. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ரிவர், அதில் வந்து அவ்வளோ பேர் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஸ் போர்ட்ஸும் வந்து அந்த பெருசாக வச்சு செஸ் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவும் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த பிளேஸ்க்கு போயிட்டு சும்மா நாமளும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஃபைனலி நாங்கள் போகவே இல்லை. பட் அந்த சர்ச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க ரூமில் இருந்து பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வியூலாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஹோட்டல் ஸ்டே வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ண தெரியாது. அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பர்த்டே ஸ்டஃப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ கேக் சாப்பிட்றதுக்கு தட்டெல்லாம் கூட நான் வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி இந்த நிலானிகா குட்டிக்கு பாவ் பேட்ரோல் தீமில் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாவ் பேட்ரோல் அவளுக்கு ரொம்ப பிடிக்குது. அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மண்டையை அலசி சிலதெல்லாம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் இப்போ. அண்டு இந்த இயர் நிலானிகா குட்டியோட பர்த்டே ட்ரெஸ் இதாங்க. அவளுக்கு ப்ளூ கலர்னால் அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் ப்ளூ கலரில் ஒரு கவுன் டைப்பில் வந்து இந்த வாட்டி பர்த்டேக்கு வந்து சூஸ் பண்ணியிருந்தா. ஸோ ரீல்ஸ் எல்லாம் எடுப்போமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங் தான் எடுப்போம், பட் வந்து ஃபைனல் அவுட்புட்டில் எடுக்காமல் டேரக்டாக ட்ரான்சிஷன் காட்டிடுறேன். ஸோ ஓவரால் லுக் வந்து இப்படி தான். ஸோ க்ரௌனையும் வந்து போட்டு விட்டாச்சு. ஸோ பிரின்சஸ் எஃபெக்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த குட்டி பாவ் பேட்ரோல் தீம் வேணும்னு கேட்டாலாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளே ஒரு ஊருக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே போயிட்டு எப்படா அரேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு யோசிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு டிஎம்னு ஒரு ஸ்டோர் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குமா. ஸோ அந்த ஸ்டோரில் வந்து ஃபோட்டோஸ் பிரிண்ட்டு எல்லாமே வந்து எடுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா நெட்டில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி எங்கள் மாமா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க போய் டிஎம் ஸ்டோரில் ஃபோட்டோஸ் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் எங்களோட ஃபேவரட்டான நிலா குட்டியோட 2 ஃபோட்டோஸும் எங்கள் மாமாவே வந்து யோசித்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க.
ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படின்னா நம்ம கைக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ வச்சு டெக்கார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிளானு. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ காப்பி மாதிரியே வந்து பிரிண்ட் இருக்குங்க. ஸோ இந்த ஷீட்டே வந்து திக்காக தான் இருக்கும். ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஸ்டிக் பண்ணுறதுக்குலாம் எங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதனால் ரிசப்ஷனில் போயிட்டு எங்களுக்கு சிசரும் அதுக்கப்புறமா செல்லோ டேப்ஸை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு வாங்கிட்டு வந்து இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த ஐஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பேலன்ஸ் கட் பண்ண அதே ஃபோட்டோ ஷீட்லேயே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டாண்டு மாதிரி நானே கட் பண்ணி இதில் வந்து ப்ளேஸ் பண்ணி அதை வந்து கேக் டாப்பர் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னைய நினச்சி எனக்கே ப்ரௌடாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு நம்மளால் யோசிக்க முடியுதே அப்படின்ட்டு. ஃபைனலி இன்னைக்கான பர்த்டே கேக் வாங்குறது தான் வந்து பயங்கர டிஃபிகல்ட்டியா இருந்துச்சு. ஏன்னா அங்கிருந்து காரை எடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்தாச்சு. சோ இங்க 6, 7, 8, 7 மூடிடுவாங்கல்ல, 6 o'clock மூடிடுவாங்கல்ல ஷாப். மோஸ்ட்லி 6 to 7. மோஸ்ட்லி வந்து இங்க கெஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால இங்க வந்து செக் இன் பண்ணிட்டு அப்புறம் எங்க மாமா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு 2 கடை கேட்டாங்களாம். ஆனா கேக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, லைக் இந்த பர்த்டே கேக் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு கடையில வந்து ஒரே ஒரு கேக் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப அழகான கேக்கா இந்த குட்டிக்கு அமைஞ்சு போச்சு. சோ அதான் இந்த கேக். பிரஸ் பண்ண கூடாதுடா நிலா, நீ ஒரு ஸ்ட்ராபெரி குட்டி. நான் சின்ன வயசுல ராஸ்பெரி. ஆனா நிலா வந்து ஒரு ஸ்ட்ராபெரி குட்டி. ஆனா இன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரு ராஸ்பெரி கேக் கிடைச்சிருக்கு. ஸ்ட்ராபெரி பாவ் பெட்ரோலா மாமா, அந்த பாவ் பெட்ரோல். ஓகே, சோ இப்போ வந்து கேக்ல இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஆக்சுவலா நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லைனாதான் மைண்ட் வந்து அப்படி 360 டிகிரிக்கும் வந்து யோசிக்குது மாமா. சோ இந்த மாதிரி ஸ்டிக் எல்லாம் எதுவுமே கொண்டு வரலையா. சோ போயிட்டு ஒரு போட்டோ மட்டும் எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கட் பண்ண எக்ஸ்ட்ரா பீஸ் அதையே அப்படியே ஸ்டாண்ட் மாதிரி செல்லோ டேப் பண்ணி ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஸோ நிலானிகாவோட ஃபேவரட் கேரக்டர் இந்த பாவ் பாட்ரோல வந்து இந்த சேஸ் பையன் தான். அதனால சேஸை சென்டரா வைப்போம். அழகா நின்றுச்சு மாமா. ஓகேவா? அப்புறம் சீஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் கேண்டில் இல்ல வைப்போம். மார்ஷல் இல்லையா, ராக்கியா? ராக்கி இங்க வைக்கலாம். மார்ஷலா? எஸ், மார்ஷல் ஷேப் பக்கத்துல வை. ராக்கி இப்படி வைக்கலாம். நெக்ஸ்ட் சுமா. அப்ப எங்க 5 உன்னோட கேக் இது வைக்கிறது? இங்க வைக்கலாமா? நோ நோ நோ, இங்க பக்கத்துல வை. இங்க வச்சா தெரிய மாட்டான், இங்க வைக்கலாம். சரி இங்க வைக்கலாமா? அப்ப மார்ஷல் தெரியாது. அப்புறம் ஸ்கை அங்க பக்கத்துல வை, சேஸ் பக்கத்துல. ஓகேவா? நல்லா இருக்கா மாமா? சூப்பரா இருக்கு. ஏய், பாவ் பெட்ரோல் கேக் வந்தாச்சு. அழகா இருக்கு. சூப்பர்ல. அழகாதான் மாமா வச்சிருக்கு. எந்த கேரக்டருமே வந்து பண்ணாம வாவ் அழகா செட் பண்ணிருக்க. ஆக்சுவலி நான் கூட எங்க வைக்கிறது. ஓகே ஓகே ஓகேவா? இது பாவ் பெட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? கியூட்டி கேர்ள். சோ நிலா வந்து கியூட்டா ரெடி ஆயிட்டா. நிலா நீ வந்து பிரின்சஸ் மாதிரி இருக்கறா.
God bless you, dear. faster. May God bless you, dear Nilanika. May God Happy birthday, Nila. Thank you, chocolate. Happy birthday, Nila செல்லம். First cake cut பண்ணி டாடிக்கு விட்டு. பாத்து. Okay. Hey, wow. அண்ணாமலையார் அருள் உண்ணாமலையம்மன் அருள் நம்ம குலதெய்வத்தோட அருள் நல்லா இருக்கும். நிலா வந்து எப்படின்னு தெரியல, ஷீ கேர்ஸ் அபவுட் கார். நான் நிச்சயமா சொல்றேன், நான் சும்மா சொல்லல. ஷீ இஸ் ரியலி கேர்ஸ் அபவுட் கார். ஷீ இஸ் மேட் அபவுட் கார். ஸோ அவகிட்ட நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அவளுக்குன்னு எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20 கார்ஸ் கலெக்ஷன் இருக்குமா பூஜா? கிட்டத்தட்ட மோர் தென் 20 கார்ஸ் வந்து அவ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கா. அதை பார்த்து அதை வந்து ஆர்கனைஸா டச் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு ரொட்டீன்ல வச்சிருப்பா. சோ அந்த அளவுக்கு வந்து ஷீ இஸ் லைக் காரோட கிரேஸ் அவளுக்கு. சோ அதனால அவளுக்கு போலீஸும் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால கார் வித் போலீஸோட சரி லெகோ நல்லா இருந்ததுன்னு சொன்னோடனே எங்களுக்கு ஓகே. சோ இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். இத சூஸ் பண்ணிட்டா. அவளே சூஸ் பண்ணா. சோ இது வந்து என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் மினி கிஃப்ட் ஹியர். சூப்பர் மாமா. ஓகே, ஸோ அவ்வளோதான் நிலானிகா குட்டியோட பர்த்டே நாங்கள் இப்படி தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ காலையிலேருந்து இப்போ ஆக்சுவலாக 9:15 ஆகுது. இப்போ வரைக்கும் பிஸியாக போயிடுச்சு இந்த டே. ஃபைனலாக நிலானிகா குட்டியோட பர்த்டேவும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெயினாக நிலா குட்டிக்கு வந்து அந்த பாவ் பேட்ரோலில் சின்னதாக ஒட்டினதே வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டா அந்த பொண்ணு. ஸோ அதுவே பயங்கர ஹாப்பினஸ் எங்களுக்கு கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ எங்களுக்கு கிடைச்ச அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச சில பல டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி அவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ சூப்பராக போச்சு எங்களுக்கு இந்த டே. மெமரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இப்போ நிலானிகா குட்டி பாவ் பேட்ரோல் வந்து பண்ணுறா. எங்கள் மாமா என்ன மாமா கேக்கா? ஸோ கேக்கை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் போயிட்டு கேக் சாப்பிட்டு அப்புறம் டின்னரும் வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் நிலானிகா குட்டிக்காக வந்து விஷ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து அவளோட பர்த்டேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு விஷ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இனிமே இந்த வீடியோவை பார்த்து விஷ் பண்ண போகிறவங்களுக்கும் அட்வான்ஸாக ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். நிலா இங்க போய் பாய் சொல்லு. நிலா பாய். மேடம் ரொம்ப அந்த லெகோல உட்காந்துட்டாங்க. ஓகே, பாய்.